குடும்பம்னு. நாடுதான் உங்க குடும்பம். ஆனா அதுல 2 பேர் தான் உங்களுக்கு சொந்தம், வேற யாரும் இல்ல. நாட்டை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள், இங்க இருக்கக்கூடிய மக்களை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். ஆட்சியில இருப்பதற்கு ஏமாத்துறீங்க, மதத்தை வைத்து ஏமாற்றுகிறீர்கள். மக்கள் வேற கேள்வியே கேட்கக்கூடாது. இங்க தமிழ்நாட்டுல மதத்தை வச்சு யாரும் அரசியல் செய்ய முடியாது. ஆனா அடுத்த கேள்வி கேட்பீங்க, மதம் கிடையாது, அடிப்படை வசதிகள் கிடைச்சாச்சு, இன்னொரு கல்லூரி வேணும்னு, என்ன தொழில் முதலீடு கொண்டு வந்தீங்க, ஹாஸ்பிட்டல் சரியில்லைன்னு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி. நீங்க கேட்டீங்கன்னா செய்து தரக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. அவங்க ஒன்னும் செய்ய மாட்டாங்க. அதனால மதத்தை வைத்து மட்டுமே மக்களை பிரிச்சு அவங்களுக்கு இடையே கலவரங்களை உருவாக்கி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மக்களுடைய கனவு அடுத்த நிலைக்கு போக வேண்டும், பாதுகாப்போடு வாழ வேண்டும். ஆனா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மக்களுடைய ஒரே கனவு, மணிப்பூரோட சேர்த்து சொல்றேன், ஒரே கனவு, என் வீட்டு பிள்ளைங்க உயிரோட இருக்கு. என் பிள்ளை காணும் கலவரத்துல. என்னைக்கு அவரு அம்மா என்கிட்ட சொன்னது, அவன் இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சா கூட என் மனசை நான் பேசிப்பேன். ஒவ்வொரு பிள்ளையும் அங்கே நடந்து வரும் பொழுது அது என் பிள்ளையா என் பிள்ளையா என்று நினைத்து மனம் பதறுகிறது. நாங்க போய் பார்க்க போயிருக்கோம், ஏன்னா பிரதமருக்கு நேரம் இல்ல வந்து பார்க்கறது. நாங்கள் போன பொழுது ஒரு தாய் சொன்னது இதுதான் பிஜேபி ஆட்சியில மக்களுடைய மனநிலையா இருக்கு. யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அவங்க மேல வழக்கு.